வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பயிற்சி 1.3 இது வந்து 10th ஸ்டாண்டர்ட், அதை 10ஆம் வகுப்பில் கணக்கு புக்கில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது. ஏற்கனவே 1.1, 1.2 நம்ம முடிச்சிட்டோம். 1.3 பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் ஒரு 10 பாருங்கள், 10 சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். f equal to xy, xy belongs to n மற்றும் y is equal to 2x. அதாவது இதில் n அப்படிங்கிறது இயல் எண், y வந்து 2x. இப்போ எக்ஸும் ஒய்யும் வரும்போது இப்போ y வந்து 1 அப்படின்னா 2x, 2ஆல் என்ன செய்யணும், 2x, அதாவது இதால் பெருக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த வந்து வரிசை ஜோடியை நம்ம வந்து முதல்ல உருவாக்கணும். உருவாக்கிட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ முதல்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசை ஜோடி உருவாக்கலாமா? இப்போ கணக்கில் என்கிறது இயல் எண், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ எண் வந்து 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ் வந்து 1ன்னா ஒய் வந்து என்னது 2x. அப்போ 2ஆல் பெருக்கணும். 1 வந்து 2ஆல் பெருக்கி 2. இப்போ எக்ஸ் வந்து 1ன்னா ஒய் வந்து என்னது 2ன்னா 2x, 2ஆல் பெருக்கணும். அதே மாதிரி ஒய் வந்து 2 அப்படின்னா என்ன செய்யணும், 2 2ஆல் பெருக்குனா 4. ஒய் எக்ஸ் வந்து 3 அப்படின்னா 2 3ஆல் பெருக்குனா 6. இப்போ எக்ஸ் வந்து 4ன்னா 4ஆல் பெருக்குனா 8. 5ன்னா 10. நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், வச்சுக்கிறோம். ஏன்னா அது போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு 5 நம்பர் மட்டும், 5 ஜோடிகள் மட்டும் நம்ம உருவாக்கி வச்சுக்கலாம். அடுத்து இப்போ வந்து நம்ம எஃப் பாருங்கள், XY புக்கில் இருக்கா, XY இருக்குது. XY நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸே ஒய்யையும் கலந்து பண்ணணும். எக்ஸில் 1ன்னா ஒய் 2, 1 2, 2ன்னா 4, 2 4, 3ன்னா 6, 3 6, 4ன்னா 8, 4 8, 5ன்னா 10. பாருங்கள், இப்போ 1 முதல் வர எண்களும் இயல் எண்கள் தான், இது இயல் எண்கள் தான். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இது உறவு ஆகும். சரியா, இது ஒரு உறவு. இப்போ மதிப்பகம் கண்டுபிடிக்கணும். மதிப்பகம்னா என்னென்னா முதல் நம்பர் மட்டும், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் போட்டால் அது மதிப்பகம். பாருங்கள், வீச்சகம்னா 2ஆம் நம்பர், 2 4 6 8. இப்போ கண்டுபிடிச்சாச்சா? அதுமாதிரி இதுவும் போயிட்டே இருக்கும். நம்ம 5 வரைக்கும் தான் போட்டிருக்கோம், 10 வரைக்கும். ஆனால் போயிட்டே இருக்கும். அதனால் புள்ளி வச்சு விட்டுருலாம் நீங்கள். அடுத்து துணை மதிப்பகம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தான். இதுக்கு நம்ம ஒரு அம்புக்குறி படம் வரைஞ்சிடணும். பாருங்க, 1 2 3 4 5, இங்கே 2 4 6 8, 1ன்னா 2, 2ன்னா இது வந்து என்னென்னா இரண்டுமே இயல்கள். அப்போ இது உறவு சார்பாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். கணக்கை பாருங்கள், இந்த மாதிரி எழுதி மதிப்பகம் வீச்சகம்லாம் கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து 2ஆம் கணக்கு பார்க்கலாம். எக்ஸ் வந்து 3 4 6 8 என்க. ஆர் வந்து பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். எஃப்எக்ஸ் வந்து x² + 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ் வந்து 3 4 6 8. இப்போ நம்ம ஒய் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது எஃப்எக்ஸு. இப்போ எக்ஸ் 3ன்னா இந்த இடத்துல 3 போட்டுக்கலாம். எஃப்எக்ஸ் வந்துன்னா x² + 1. இப்போ 3² + 1 பாருங்கள், 3 9 1 10. அதுமாரி 4 போட்டால் 4 16 1 17. 6 போட்டால் 6 36 1 37. 8 போட்டால் 8 64 1 65. இந்த மாதிரி போடணும். அதாவது எஃப்எக்ஸ் இப்போ 3 அப்படிங்கிறது x² + 1 அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். இப்போ எக்ஸில் எந்த நம்பர் போட்டாலும் அதோடைய ஸ்கொயர் போட்டு +1 தான் நமக்கு நம்பர். ஆனால் இப்போ இந்த 4 நம்பர் இருக்கிறதுனால 4 தான் நம்ம இதில் கொடுக்கணும். இப்போ பட்டாச்சு, இந்த எண்கள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து 6 3ன்னா 10, 4ன்னா 17, 6ன்னா 37, 8ன்னா 65. பாருங்கள், இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து என்ன எழுதணும், நம்ம அம்புக்குறி படம் வரையணும். XY 6 சரிதானா? இப்போ 3க்கு 10, 4க்கு 17, 37. ஆம், எக்ஸிலிருந்து எண்ணுக்கான ஒரு சார்பகம். இது இந்த மாதிரி நீங்கள் நினச்சணும் எழுதிடணும். அட்வான்ஸ் பாருங்கள், கொடுக்கப்பட்ட சார்பு எஃப் வந்து எக்ஸ் x² - 5x + 6. இந்த சமன்பாடு வச்சு நம்ம இதெல்லாம் செஞ்சணும் கண்டுபிடிக்கணும்.
சரியா? இதில் 4 கலர் கொடுத்துருக்கு பாருங்க. எஃப்எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே 5x ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் போட்டு இதே மாதிரி ஒவ்வொரு கணக்குக்கு நம்ம என்ன செய்யணும்? 4 சம் இருக்குது பாருங்க. எஃப் -1, எஃப் 2a, F2, எஃப்எக்ஸ் -1 பாருங்கள். இதுக்கு அந்த ஃபார்முலா படி வாங்க. இப்போ எஃப் -1ன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ -1 ஸ்கொயர்டு -5 இன்டு -1 -6. இப்போ 1 + 5 + 6 சரியா? இந்த ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் தான் மாறிடும். அப்போ 12. இதேமாதிரி ஒவ்வொரு கணக்குக்கும் 2a னா 2a த ஹோல் ஸ்கொயர்டு 5 × 2 10a 6 சரியா? அப்போ 4aலேருந்து -10 கழிக்கும்போது நமக்கு +6. அடுத்து F2 2 ஸ்கொயர்டு -5 × 2 + 6 இது 0. ஏன்னா -10 இங்கே +10 x -1 இப்போ இதனோட ஆன்சர் பாருங்க. x² - 7x + 12. இப்போ இதனோட ஆன்சர் வந்து இது. 3 4 படம் 1.16 கொடுக்கப்பட்ட வரைபடம் fxன் மூலமாக f9 2 என்பது தெளிவாகிறது. இப்போ f9 அப்படின்னா நமக்கு 2 அப்படிங்கிறது தெளிவாகிறது. இதில் f0னா என்ன, f7னா என்ன, f2னா என்ன, f10னா என்ன பார்க்கலாமா? பாருங்கள். f0 அப்படின்னா இப்போ இது 0னா இங்கே என்ன வருது? 9. அப்போ நம்ம என்ன எழுதணும்? இதில் இதுக்கு 9 பண்ணணும். f7 இப்போ 7னா அங்கே எத்தனை வரும் பாருங்கள். 7க்கு நேரம் இங்கே 6. அப்போ இது வந்து 6. இப்போ f2 வந்து எங்கே இருக்குது? அடுத்து f2 2ல் எங்கே போகுது பாருங்கள்? 6. இதுவும் 6 தான். அடுத்து f10 வந்து என்ன வரும் நமக்கு? 0. பாருங்கள் இந்த மாதிரி எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்டு எக்ஸின் m மதிப்பிற்கு fx வந்து 1ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. பாருங்கள். இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து 1ஆக இருக்கணும் தானே? 1ஆக இருக்கும்போது ஒய்க்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இருக்குவோம் 9.5 சரியா? 9.5. அடுத்து பாருங்கள். படம் 1.16 1 மதிப்பகம் 2 வீச்சகம் காண்க. இதில் வந்து மதிப்பகம் வீச்சகம். இப்போ வந்து எக்ஸு ஒய் அப்படி தானே? இப்போ மதிப்பகம் வந்து என்னது? முதல், அதாவது எக்ஸு, வீச்சகம் வந்து ஒய். முதல் உறுப்பு பாருங்கள். 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது மதிப்பகம், 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது வீச்சகம். 4 எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் ஒரு எண் இது. இப்போ எக்ஸ் 6ஆக இருக்கும்போது எக்ஸ் 6ஆக இருக்கும்போது பாருங்கள் 5. என்ன பண்ணணும்? 5. அடுத்த 5ஆம் கணக்கு பாருங்கள். எஃப்எக்ஸ் வந்து 2x + 5 என்க. எக்ஸ் 0 எனில் எஃப்எக்ஸ் +2 - f2/x. இப்போ இந்த சமன்பாடு இதுக்கு வந்து இந்த சமன்பாடு கொண்டு வரணும். எஃப்எக்ஸ் 2x + 5 பாருங்கள். x + 2 x2 2x + 2 + 5. இப்போ 2x + 4 + 5. அப்போ என்னது? 2x + 9. அடுத்து f2 பாருங்கள். 2 × 2 + 5
ஈக்குவல் டு 4 + 5. இப்போ F2 வந்து 9. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா வரணும். x + 2 கண்டுபிடிச்சாச்சு, F2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும். கீழே எக்ஸு பாருங்கள், 2x + 9 - 9. இப்போ 9 அடிபட்டு போயிடும். 2x/2 x பேரும் 2. அது ஆன்சர் என்னது 2. 6 பாருங்கள், ஒரு சார்பு f ஆனது f(x) = 2x - 3 என வரையறுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் வந்து f(0 + f(1/2) இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு செகண்ட் f(x) = 0 எனில் x காண்க. 3 f(x) = x எனில் x காண்க. 4 f(x) = f(1 - x) எனில் x காண்க. இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதை கண்டுபிடிச்சு 2 அளவுக்கு அப்படி ஒன்று கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்கள், f(0) கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. f(x) வந்து என்னது 2x - 3. இப்போ இந்த எக்ஸுக்கு இடத்துல நம்ம என்ன போடணும், 0 போடணும். 0 போட்டால் நமக்கு என்ன வரும், எக்ஸுக்கு இடத்துல 0 வந்துடும். அப்போது 2 × 0 - 3. சரியா? அப்போது 2 கூட 0 பிறகுனா 0 தான், -3 தான் விடை. சரியா? இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து f(1). இப்போ வந்து இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், f(0 + f(1/2). இப்போ 0க்கு வந்து நமக்கு -3, இங்கே 1 இருக்குது, -1/2. இப்போ -4/2 -2 ஆன்சர். பாருங்கள், இதில் f(1) கண்டுபிடிக்கணும். நம்ம f(1) பாருங்கள், இதே தான். அங்கே 0 இருக்கிற இடத்துல நம்ம 1 போடணும். இப்போ 2 × 1 வந்து 2. இப்போ 2 - 3 -1. அப்போ -1 வந்துட்டாங்க, ஆன்சர். இது வந்து f(0), f(0), f(1). நெக்ஸ்ட்டு f(x) இதே தான். அந்த எக்ஸுக்கு இடத்துல நம்ம என்ன போட்டுருந்தோம், 2x - 3 = 0. 2x வந்து 3 அப்படின்னா x வந்து என்னது 3/2. இது 2வது ஆன்சர். 3வது ஆன்சர் பாருங்கள், f(x) = x. இப்போ 2x - 3 வந்து x. எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும்போது பாருங்கள், 2x - x. இப்போ ஒரு 2 எக்ஸில் ஒரு எக்ஸ் போனால் ஒரு எக்ஸு 3. இப்போ எக்ஸ் வந்து என்னது 3. இது f(x) வந்து 1 - x. பாருங்கள், 2x - x. அதே மாதிரி 1 - x. 2 1 - x = -3. இப்போ தான் ஷார்ட்டாக நம்ம பார்க்கும்போது பாருங்கள், 2x இதில் வந்து ஒரு எக்ஸ் இருக்கா, இங்கே ஒரு 2 எக்ஸ் இருக்கா, -3. ஆக -2x -1. இந்த எக்ஸெல்லாம் சேர்த்து எழுதும்போது 2x + 2x -1 -2 4x 2x = 1/2. இந்த -3ல் பாருங்கள் கழிக்கும்போது -2 +2. நெக்ஸ்ட்டு 7th 24 சென்டிமீட்டர் பக்க அளவில் சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் 117 பாருங்கள் உள்ளவாறு மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு v எனில் v ஐ x-இன் சார்பாக குறிப்பிடுக. இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த இடத்துல வெட்டி தூரம் எடுத்துட்டாங்க. இந்த பாக்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்த இணைக்கும் போது இப்படி தூக்கும்போது, இப்போ இந்த இடத்த இப்படி தூக்கிட்டா அது பாக்ஸ் மாதிரி ஆயிடும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அளவு 24 சென்டிமீட்டர். இப்போ 24ல் 2x -1 கழிக்கணும். ஏன்னா இது வந்து 2 எக்ஸ் இருக்கா, அங்கே அது மாதிரி இந்த இப்படி. சரியா? பாருங்கள், பெட்டியின் கனல் வந்து L × B × H கனலகுகள். 24 - 2x × 24 - 2x × x. பாருங்கள், 24 பெருக்கணும் -48x. இப்போ இந்த 24 2 பெருக்கணும்.
மைனஸ் 48x. இப்போ இதை வந்து இந்த எக்ஸ் வந்து 4x² இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இதை நம்ம சுருக்கும்போது 4x² மைனஸ் 96 இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டுவோம். அடுத்து ப்ளஸ் 576 வாங்க x³ இன்று எக்ஸு. இப்போ இதை வந்து எக்ஸால் பெருக்கணும் உயரம். அப்படி பெருக்கும்போது இந்த x² வந்து x³ மாறிடும். அந்த மாதிரி 96x². இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு x² 576x ஆக சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்து பாருங்கள். எஃப் என்ற சார்பு f(x) ஈக்குவல் டு 3 - 2 என வரையறுக்கப்படுகிறது. f(x² ஈக்குவல் டு f(x)² எனில் எக்ஸை காண்க. f(x) ஈக்குவல் டு 3 - 2x கொடுத்தாச்சு. அப்போ f(x² ஈக்குவல் டு x ஈக்குவல் டு x². சரியா? இப்போ f(x² வரும்போது நமக்கு 3 - 2x². 3 - 2x². அடுத்து இதே ஃபார்முலாவுக்கு வரும்போது அது அப்படி வந்து பாருங்கள் x - y². இது வந்து நமக்கு x - y² ஃபார்முலா x² + y² - 2xy. இந்த ஃபார்முலாவில் இதை கொண்டு வரணும். இப்போ 3x² + 2x² - 2 × 3 × 2x. இப்போ வந்து இது 9 + 4x - 12 அதாவது 2 6 6 2 12 12x. f(x)² ஈக்குவல் டு 4x² மைனஸ் 12x ப்ளஸ் 9. f(x) ஈக்குவல் டு f(x)² 3 - 2x² ஈக்குவல் டு 4x². அதுதான் அந்த ஃபார்முலா அப்படி கொண்டு வரணும். 4x² மைனஸ் 12x ப்ளஸ் 9 ப்ளஸ் 2x² மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள். இப்போ இதை வந்து 6ஆல் வைக்கணும். 6ஆல் வைக்கும்போது நமக்கு என்ன வருது? 2x - 1 0. அதாவது பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும்? -1 வரணும். கூட்டும்போது -2 வரணும். பாருங்கள். x² - 1x - 1x ப்ளஸ் 1 0. x - 1 - 1 x - 1 0. இப்போ x - 1 × x - 1 0. x - 1 0 x - 1 பாருங்கள் x 1 1 இதான் விட. அடுத்து 9. ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t மணியில் சார்பாக வெளிப்படுத்துக. பாருங்கள். வேகம்னா தொலைவு பை காலம். இப்போ 500 கிலோமீட்டர் வேகம் d/2. இப்போ 500 dன்னா d. தொலைவு d அப்படின்னா 500 t கிலோமீட்டர் நமக்கு என்னது விட. அடுத்து 10. அருகிலுள்ள அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவருடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் மற்றும் முன்னங்கை நீளம் எக்ஸுக்கான உயரம்னா ஒய் வச்சுக்கணும். இது எக்ஸு உறவை y = ax + b என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க முன்னங்கை நீளம் உயரம் அளவு கொடுத்துருக்காங்க. இந்த உறவானது சார்பாகுமா என ஆய்க. இது சார்பா அப்படிங்கிற ஆயணும். a மற்றும் b காண்க. இதுக்கு a மற்றும் b காண்கணும். முன்னங்கை நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து xy அப்படின்னு நம்ம வந்து ஒரு அம்புக்குறி படம் போட்டுறணும். பாருங்கள். இதுக்கு வந்து 35க்கு 56 45க்கு 65 50க்கு 65.5 55க்கு 74. இந்த உறவில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிழல் உரு இருக்குது. அப்போ இது வந்து என்னது? இது சார்பாகும் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஒன்று கொடுத்துருக்காங்க சார்பாகும் எழுதிடணும். அடுத்து இது ஃபஸ்ட்டு. செகண்டுக்கு பாருங்கள். x 35 y 56. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் a + b தானே கேட்டிருக்கு.
எக்ஸ் வந்து 35னா ஒய் 56, எக்ஸ் 45னா ஒய் 65. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கும்போது நமக்கு என்னது 56 வந்து என்ன வரும் 35a ப்ளஸ் பி. இது வந்து ஒரு சமன்பாடு 1. ஒய் வந்து 65க்கு வரும்போது இங்கே என்ன வந்துடும் ஏ இன்ட்டு 45 ப்ளஸ் பி. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ வந்து நம்ம என்ன இதெல்லாம் மைனஸ் ஆக்கணும். மைனஸ் ஆகிட்டு என்ன பண்ணணும் கிடைக்கணும் பாருங்கள். 35 கழிச்சா 10, இங்கே வந்து 9 -9 -10a. 10a ஈக்குவல் டு 9. அப்போ ஏ ஈக்குவல் டு 9/10. ஏ வந்து 0.9 பார்க்கும்போது 0.9 வரும். இது ரெண்டாவது ஆன்சர். அடுத்து வந்து நமக்கு ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி கண்டுபிடிக்கணும். ஏ பிஏ காண்கன்னு கேட்டிருக்கு. இப்போ ஏ வந்து 0.9, பி பாருங்கள் சமன்பாடு 1ல் பிரதியிட. அதே தான் 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. 56 வந்து 35 இன்ட்டு 0.9. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு ப்ளஸ் பி. பெருக்குமே நமக்கு என்ன வரும் பாருங்கள் 31.5 பி. பி ஈக்குவல் டு 56 மைனஸ் 31.5 கழிச்சா என்னது 24.5. இப்போ ஏ வந்து 0.9, பி வந்து 24.5. இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்து மூணாவது பாருங்கள். இப்போ மூணாவது வந்து நீளம் கொடுத்துருக்கு, உயரம் என்னன்னு கேட்டிருக்கு. முன்னங்கைய நீளம் வந்து 40 சென்டிமீட்டர். ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ கண்டுபிடிச்சிட்டோம்ல 0.9, 40 ஏற்கனவே கொடுத்தது ப்ளஸ் 24.5. பி வந்து 36 கழிச்சா ப்ளஸ் 24.5. அது ஒய் வந்து 60.5. ரெண்டையும் மேனேஜணும் கூட்டினா உயரம் வந்து 60.5 அங்குலம். இது வந்து மூணாவது ஆன்சர். நாலாவது ஆன்சர் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. அடுத்து உயரம் கொடுத்துட்டு நீளம் கேட்டிருக்காங்க. உயரம் வந்து 53.3 அங்குலம். நீளம் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒய் வந்து 53.3. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. நமக்கு சமன்பாடு 53.3 ஈக்குவல் டு ஏ 0.9 இன்ட்டு எக்ஸ் நமக்கு இல்லை, அதனால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 24.5. இப்போ பாருங்கள் 53.3 மைனஸ். இப்போ வந்து இதை இப்படி போட்டுட்டு இதை போட்டு பெருக்கணும் சரியா. 9 எக்ஸு, இது வந்து எக்ஸு. இப்போ 0.9 எக்ஸ் வந்து 28, இதிலேருந்து கழிச்சிட்டோம். 28.8னா எக்ஸ் என்னென்னா 28.8/0.9. இதை இதால் வறுக்கணும். வரும்போது புள்ளி இருக்கனால புள்ளி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம எடுக்கணும். அப்போ 10ஆல் பெருக்கணும் ரெண்டையும். 288/9. இப்போ வறுக்கும்போது 9 32 278. ஆக எங்களுக்கு உயரம் எத்தனை நீளம் எத்தனை 32 சென்டிமீட்டர். இது வந்து நாலாவது ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த பயிற்சியில் பார்க்கலாம். தேங்க்யூ.